இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல ஒரு ட்ரீம். அது இந்த விஜயகாந்த் சார் படம் பார்க்கும் போதெல்லாம் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம். அப்புறம் ஸ்பைடர்மேன் படம் பார்த்தா ஸ்பைடர்மேன் கடிச்ச உடனே அப்படி கம் ஒண்ணு, அப்பெல்லாம் கனவு சூப்பரா இருக்கும். பெரிய பிள்ளை ஆனா அப்படியே போலீஸ் ஆயிட்டு மக்கள்லாம் காப்பாற்றணும், நிறைய உதவி செய்யணும் அப்படிலாம் தோணுச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை, எதுவுமே இல்லை. வாழ்க்கை எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போயிட்டு இருக்கோம், வாழ்க்கையும் போகுது. ஸோ எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை நினைச்சேன். இங்க இருக்க பாதி மக்களுக்கு அது பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் என்னென்னமோ ட்ரீம் கண்டுப்பாங்க, எதுவுமே நடக்காம இருக்கும். ஸோ அந்த ட்ரீமை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம், அவங்கள்ட்ட கேட்க போறோம். சில பேருக்கு நடந்திருக்கலாம், சில பேருக்கு நடக்காம இருக்கலாம். அதெல்லாம் நம்மளும் ஒண்ணு. ஸோ அதே பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக போய் பார்த்தாதான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வீடியோக்குள்ள போமா. அதே மாதிரி உங்க ட்ரீம் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ, இப்போ வந்து சின்ன வயசுல நம்ம ஒரு ட்ரீம் கண்டுப்போம்ல, இந்த ட்ரீம் வந்து என் லைஃப்ல வந்து நான் பாடுறா சின்ன வயசுல இது மாதிரி வந்து நிப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சபதம் எடுத்திருப்பீங்களா? அது மாதிரி எது இருக்கா உங்க லைஃப்ல? எனக்கு ஆக்சுவலா டீச்சர் ஆகணும். ஆனா போக போக ஸ்டடீஸ் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துச்சு. அதனால டீச்சர் ஆகவே வேண்டாம். நீங்க இந்த மாதிரி போனீங்க கண்டிப்பா டீச்சர் ஆக முடியாது, ஸ்டூடெண்டா தான் ஆக முடியும். இந்த கேரக்டர்ல அவங்க ஸ்கூல் பண்ணி டீச்சருக்கு வந்து படிக்கணும், பட் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அதான் ட்ரீம் இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யணும், நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப செஞ்சுட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு தான் இருக்கு. சபதம் நிறையவே எடுத்திருக்கோம். என்னோட முன்னாடி இருந்த ஒரு வீட்டுல வந்து நரேஷன் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் எப்ப பாரு எங்க அண்ணனை போட்டு அடி நடிச்சுட்டே இருப்பாரு. சரி, எப்படின்னா இவர் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போலீஸ் ஆயிடணும் இல்ல மிலிட்ரி ஆயிடணும், அப்பதான் இந்த ஆளை தூக்க முடியும் அப்படின்லாம் நான் வந்து நிறைய சபதம் எடுத்தேன். ஆனா என்ன பண்றது, படிச்ச படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம இப்ப இருக்கிறேன். ஸோ மிலிட்ரி அவர் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அது நடக்கல. அவரையும் என்னால அடிக்கவும் முடியல, தூக்க முடியல. இன்னும் கூட தான் இருக்காரு. இப்போ அப்படிலாம் இல்ல, எப்பயும் என்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப நான் வந்து அப்படியே நான் பேங்க் சைடுக்கா அப்படியே போயிட்டேன். அவங்க சாக் பீஸ் யூஸ் பண்ணது, ஸ்கேல் வச்சு ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துக்கிட்டது, அதான் நம்மளும் ஒரு வார்த்தை வந்து சாக் பீஸ் யூஸ் பண்றது, ஸ்கேல் வச்சு அந்த மாதிரி வீட்ல சும்மா சாக் பீஸ் வச்சு நம்மளே அது வீட்ல அந்த சூத்துல எழுதுவோமே 4 பேரை உட்கார வச்சு, ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நான் இப்ப வந்து டிவிஎஸ்ல ஒர்க் பண்றேன். டிவிஎஸ்ல ஒரு இது இங்க சென்னையில வந்து ஏடி பிசினஸ் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட சேலரியில வந்து ஒரு 5% 10% எடுத்து இல்லாதவங்களுக்கு நான் ஃபுட்டு அரேஞ்ச் பண்றேன், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது மட்டும் தான் தெரியுமா, வேற ஏதாச்சும் ஆசைப்பட்டு? இருந்துச்சு. இது இப்ப 6ஆவதா 7ஆவதா? போக போக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃப் ஆகும்போது அதெல்லாம் அடுத்து சொல்லுங்க. அவனுக்கு கன்ஃபார்ம் அவ்வளவுதானே, இந்த 2 தானே? இல்ல ஒண்ணு சொன்ன பிறகு அடுத்து ஒண்ணு வருது. இந்த ட்ரீம் மட்டும் தான் இருந்துச்சு. இதனால சின்ன சின்ன விஷயம்னால அதுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்ப பாக்குறவங்க சந்தோஷமா இருக்கா? இப்ப நான் காலேஜ் போறேன், பிசிஏ பண்றேன். காலேஜே பிசிஏ பண்ண போறேன்னு சொல்லுங்க. காலேஜ் போனா நான் என்ன சொல்ல போறேன்? இது எனக்கேற்ற ஒரு நாள் அந்த யோசிச்சு பாத்துருக்கீங்களா? நம்ம ஆசைப்பட்டோமே, அடிக்கடி அவர் கூட பார்ட்டி எல்லாம் பண்ணும்போது அவர்கிட்டயே நாங்க சொல்லி அதே பேச்சு தான் சிரிச்சுட்டு இருக்கோம். இன்னும் எங்க அண்ணன் எல்லாருமே நாங்க சேர்ந்துதான் இருக்கோம். சோ நாங்க பார்ட்டி பண்ற டைம் எல்லாம் அதை பத்தி பேசி நிறைய சிரிச்சிருக்கோம். கண்டிப்பா நரேஷ் ப்ரோட நீங்க ஒரு டைம் சொல்லிருங்க, எனக்கு இந்த ஒரு ஆசை வந்துருச்சு, போட்டாச்சும் வந்துடுறேன். அவங்க அப்பாவே போலீஸ் தான். ஆனா இருந்தாலும் ஒரு நாள் அதை நான் நிறைவேற்றி ஆவேன். கண்டிப்பா ஒரு நாள் அடி இருக்கு. என்ன செய்யுங்க, அன்னைக்கு போற மாதிரி தான் சொல்லிருங்க என்கிட்ட, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவரை அடிச்சிருங்க. கண்டிப்பா. அவங்க அப்பா இப்ப ஸ்டேஷன்ல இல்ல இப்ப ரிட்டையர். அப்பெல்லாம் பிரச்சனை இல்ல. அவர் வந்து போலீஸ் இல்ல இல்ல அதையும் கேட்டுக்கோ, இல்லன்னா மொத்தமா எல்லாரும் கொண்டு போயிடல. அவர் எது போலீஸ் ஃபேமிலி கொடுக்கணும் வேற, அதெல்லாம் வெளியூர்ல நேட்டிவ் சென்னை. உங்களுக்கு நிறைய இக்கட்டான சூழ்நிலை, நீங்க அதுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா உங்களோட இல்ல என்னோட ஓன் ஹவுஸ் தான் ப்ரோ. வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு என்னோட செலவு இருக்கும்ல பேக்கெட் பண்ணி, அதை எடுத்து நான் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு ஃபுட்டோ ட்ரெஸ்ஸு அதை பசங்களுக்கு படிக்கிறதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வாங்கி ஆமா. இப்ப அந்த ட்ரீம் எல்லாம் உங்களுக்கு யோசனை இப்போ ட்ரீம் டோட்டலா மாறிடுச்சு. ஃபேமிலி, அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா மத்த ட்ரீம்லாம் வந்து இந்த 3 ஆசை இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல.
கர்மா இப்ப இருக்கு அது வந்து யோசிச்சு அது ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா சரி ப்ரோ, இந்த நீங்க சொன்னீங்கல்ல அது எப்போ உங்களுக்கு அந்த திருப்புமுனை வந்துச்சு? இப்போ இல்ல அது செட் ஆகாது. இல்ல ஆக்சுவலா இப்ப இருக்கிற பாடிலாம் இப்ப ஏதோ ஒரு அளவுக்காச்சும் இருக்கு. அப்ப வந்து ரொம்ப லீனா இருப்பேன். ஸோ அதனால அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் மேரேஜ்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படி இந்த அளவுக்கு இருக்கிறேன். இப்போ வந்து அப்படியே பேங்க் சைட்ல நம்ம அப்படியே ப்ரொஃபஷனலா அப்படியே போயிட்டோம். அதனால இப்ப இந்த ட்ரீம் நீங்க கண்ணீங்கல்ல, அதுல வந்து உங்களுக்கு இப்போ அமௌண்ட் நீங்க ஷேர் பண்றீங்க, நீங்க சேலரி வந்து ஷேரும் பண்றீங்க, அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கா? ஃபேமிலிக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கா? ஃபேமிலிக்கு ஓகே தான் ப்ரோ. இப்போ வந்து நம்ம இல்லாதவங்க செய்யறோம்ல, அது நமக்கு மனசு திருப்தியா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அது. அப்புறம் வந்து இப்போ படிக்கிற பசங்களுக்கு பென்னு பென்சில் நோட் புக் அதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்லா தான் இருக்கு. சேமிப்பு கணக்கு அந்த அதெல்லாம் இல்லை. எதுவுமே உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல வந்து பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கு. அப்போ வந்து நம்ம பிசினஸ் பண்ணிட்டோம்னா இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா கொஞ்சம் ஃபுட்டு அந்த ட்ரெஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, இன்னும் நிறைய பண்ணுங்க. ஓகே ப்ரோ, பண்ணுங்க. வீனஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீனஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.